ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு நைஃபால் லைட்டாக இதே போல் கீரல் கட் பண்ணி லைட்டாக இதே போல் கீரலுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஒரு 3 ஆனியன் எடுத்து இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோவை எடுத்து இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானது பிறகும் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆனியன் கொஞ்சம் வதங்கிறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்குற வரைக்கும் செஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூனு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 கிளாஸ் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த சால்ட்டையும் நாங்கள் கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை கூட அது மேலே இந்த கிரேவியை நான் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த கிரேவி வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Please like and subscribe our channel.